நாளுடைய பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பு ஒரு விஷயம் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் வசனம் 6 நாம் வாசிக்க கேட்டோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்பதை நாம் ஒரு விஷயம் கண்களை மூடி நாளுடைய பிரசங்கத்திற்காக தேவனை நோக்கி பார்த்து செபிக்கிறோம். பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். நீர் எங்களோடு கூட பேசுகிற நேரமாக, அருமையான நேரமாக இந்த பிரசங்க நேரம் இருக்கிறது. நீர் கொடுத்த வேதத்திலிருந்து தேவன் எங்களோடு கூட இடைபட்டு பேசுகிறவராக இருக்கிறீர். அப்படிப்பட்ட இந்த பிரசங்க நேரத்துல நாங்கள் மிகுந்த கவனத்தோடு இருந்து உடைய வார்த்தைகளை பெற்றனுபவிப்பதற்கு தேவன் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். இந்த வார்த்தைகளை எல்லாம் புரிந்து கொள்ளத்தக்க கிருபைகளை எங்களுக்கு கொடும். அதற்கு கீழ்ப்படிவதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலேயே ஒப்பு கொடுத்து வருகிறோம். நீரே பொறுப்படும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ச்சியாக மாலை ஆராதனையில தேவ கோபம் என்கிற அந்த தலைப்பின் கீழாக செய்தியை நாம் தொடர ஆரம்பித்து, அது எந்த அளவுக்கு மனிதர்கள் மேல இருக்கிறது என்று சொல்லியும், அந்த தேவ கோபத்துக்கு காரணமாய் இருக்கிற பாவம் எப்படிப்பட்டது என்று சொல்லியும், அந்த தேவ கோபத்திலிருந்து மீட்கும்படியாக தேவன் ஏற்படுத்தின வழிமுறைகள் எப்படிப்பட்டது என்று சொல்லியும் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படி நம்முடைய ரட்சிப்புக்காக தேவன் தம்முடைய குமாரனையும் இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கணும். அப்படி அனுப்பப்பட்ட குமாரன், அதாவது இயேசு கிறிஸ்து, இந்த உலகத்துல வந்து என்ன செய்தார், அவருடைய பணி எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் பார்த்து வருகிறோம். ஏன்னு சொன்னா, அதை பற்றி நமக்கு சரியான புரிதல் இல்லைன்னு சொன்னா, அதை குறித்து நாம் சரியாக பார்த்து அதை விசுவாசிக்கவில்லை என்று சொன்னா, நம்முடைய ரட்சிப்பு அப்படின்னு சொல்றது ஒரு கேள்விக்குறியாகவே மாத்திரம்தான் இருக்கும். நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி கொண்டாலும், இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார் என்று சொல்லியும், என் விசுவாசம் எதின் அடிப்படையில அமைய வேண்டும் என்று சொல்லியும் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, நான் நிச்சயமாக தவறான ஒரு பாதையில தான் பயணித்து கொண்டு இருப்பேன் என்று சொல்லி பார்க்கணும், இல்லைங்களா? இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் ஆகணும், இல்லை ஒரு ஐஜி, இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஆகணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, முறையாக படிக்கணும், இல்லைங்களா? உலகத்துல படித்து அந்த இடத்துக்கு வர வேண்டியது. அப்படி இல்லாம கூட நம்ம இந்த வேஷம் போடுவாங்க இல்லைங்களா, அந்த கடையில போய் ஒரு போலீஸ் ட்ரெஸ்ஸை வாங்கி ஒரு தொப்பி ஒன்று வாங்கி மாட்டிக்கிட்டு வந்து நின்றுக்கிட்டு, நான் இப்போ ஐபிஎஸ் அப்படியே ஏதாவது சொல்றேன்னு வச்சுக்கணும். பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சிறு பிள்ளையில போலீஸ் ட்ரெஸ் போட்டு விடுவாங்க. அதுவும் இந்த குச்சியெல்லாம் வச்சுக்கிட்டு, துப்பாக்கி ஒன்று வச்சுக்கிட்டு, நான் இப்போ போலீஸ் அப்படின்னு சொல்லி வரும், இல்லைங்களா? அது போலீஸா அப்படின்னு கேட்டா இல்லை, இல்லைங்களா? ஒருவேளை அப்படி பெரியவர்களாக இருக்கிறவர்கள் இந்த டிராபிக் போலீஸ் மாதிரி துணியெல்லாம் போட்டுக்கிட்டு போய் வழியில மறைச்சு ஏதாவது காசு வசூல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, போலீஸ் எல்லாம். ஒருவேளை அவங்க பிடிபட்டா என்ன நடக்கும், இல்லைங்களா? என்ன பண்ணுவாங்க? அடித்து எல்லாம் ஸ்டேஷன் கொண்டு போயிடுவாங்க, இல்லைங்களா? ஏன் அப்படின்னு சொன்னா, அதுவாக அவர்கள் இல்லை, இல்லைங்களா? ஒண்ணு சிறு பிள்ளை மாதிரி சிலர் தாங்கள் ரசிக்கப்பட்டதாக எண்ணி இருப்பார், இல்லைங்களா? இன்னும் சில தந்திரமான முறையிலேயே, இல்லைங்களா, அவர்களுடைய திருப்தியை தீர்த்து கொள்வதற்காக இயேசுவை வைத்துக் கொண்டு தாங்கள் ரசிக்கப்பட்டதாக எண்ணி வாழ்ந்து கொண்டிருப்பார். இந்த ரெண்டுமே ஆபத்தானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா, இந்த ரெண்டுக்குமே கடைசி நாள்ல நம்ம வந்து நியாய தீர்ப்புல நிற்கும் போது இதெல்லாம் ஒரு நெருப்புக்கு முன்னாடி போடப்படுகிற ஒரு வைக்கோல் மாதிரி ஒண்ணும் இல்லாமல் கருகி போய்விடும் என்று சொல்லி பார்க்கணும், இல்லைங்களா? அது மட்டும் இல்ல, நியாய தீர்ப்புல ஒரு புறம் நடக்கிறது இருந்தாலும், இந்த உலகத்திலேயே உங்களுக்கு பெரிய உபத்திரவங்கள் ஏதேனும் நடந்தது என்று சொன்னால், நீங்கள் நம்பி இருக்கிற விசுவாசங்கள் உங்களை காப்பாத்தாது என்று சொல்லி பார்க்கணும். தவறான முறையிலே உங்கள் நம்பிக்கை இருக்குமான்னு சொன்னால், சந்தோஷமாக போய்கொண்டு இருக்கிற நேரங்கள்ல உங்களுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கையும் ஒரு உற்சாகமும்
அப்ப பாருங்க, அதெல்லாம் ஒரு இன்பமா இருக்கிற நேரத்துல அந்த மாதிரியான நம்பிக்கையில் காப்பாத்துமே தவிர, இந்த உலகத்திலேயே நம்ம பார்த்தா ஏதேனும் பிரச்சனைகள் ஒரு புயல் மாதிரி வருது அப்படின்னு சொன்னா அவங்கனால அந்த இடத்துல நிக்கவே முடியாது வாழ்க்கையில். சரிங்களா? நீங்க பல பேர் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரட்சிக்கப்பட்டு விட்டேன், இப்பொழுது கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிற மனிதர்கள் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வருஷமோ இல்ல 10 வருஷமோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். திடீர்னு பார்த்தா இருக்க மாட்டாங்க. இல்லைங்களா? எங்க போனாரு அப்படின்னு கேட்டா, அவரு இப்போ போயிட்டாரு, அவ்வளவுதான். இயேசு விட்டே போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இயேசு விட்டே வரல. அப்புறம் எங்க போறது? இல்லைங்களா? ஏன்னு கேட்டா, சரியான விசுவாசத்தை அவர்கள் அடையல. ஏன் போனாங்கன்னு கேள்வி கேட்டு பாருங்களேன். நான் நம்பிக்கொண்டு இருந்தேன் இயேசுவை, ஆனா எங்க வீட்டுல எனக்கு ரொம்ப வேண்டிய சகோதரனோ சகோதரியோ மரணித்து விட்டார். இல்ல என்னுடைய கணவனார் இளம் வயதிலேயே மரித்து விட்டார். தேவனுக்கு கண்ணு இருந்தது என்று சொன்னால், அவர் ஜீவனுள்ள தேவனாக இருப்பார் என்று சொன்னால், இதை என் வாழ்க்கையில அனுமதித்திருப்பாரா? அப்படி லூஸ் மாதிரி கேள்விகளை கேட்டுக்கிட்டீங்க. தேவன் யாருன்னு தெரியாம, அவர் என்ன செய்கிறார், அவர் மேல் நாம் எப்படிப்பட்ட நம்பிக்கைகள் கொள்ள வேண்டும் என்று தெரியாம இதையெல்லாம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைங்களா? ஏன்னு கேட்டா, இயேசுவிடத்துல வந்தால் வெறும் நன்மை மாத்திரமே என் வாழ்க்கையில நடக்கும் என்று சொல்லி அவர்கள் பொய்யான விதத்துல நம்பிக்கொண்டு இருந்தது தான் சொல்லிப்பாங்க. இல்லைங்களா? இந்த வேதம் நெடுக்க பார்த்தீங்கன்னா, அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டி இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்க பலவிதமான துன்பங்கள்ல அகப்படுகிற பொழுது அதெல்லாம் உங்களுக்கு பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை சந்தோஷமா எண்ணுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறது. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அன்றி வேறொரு சோதனையும் உங்களுக்கு நேரிடாது. சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும் போக்கையும் தேவன் உண்டாக்குகிறார் என்று சொல்லுகிறது. இப்படியே நீங்க சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லுது. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் வாக்கு பண்ணின அந்த கிரீடத்தை பெறுவான் என்று சொல்லி சொல்லுகிறது. இப்படி கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பமும் ஒரு பகுதி அப்படிங்கிறது மனிதன் அறியாமல் இருக்கிறான். இல்லைங்களா? ஆண்டவர் எங்கேயுமே நீங்க இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து விட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில எந்த துன்பமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ண இல்லைங்களே. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும் பாட்டெல்லாம் பாடுறாங்க, வார்த்தையில ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வார்த்தையில எடுத்து பார்த்து என்ன சூழ்நிலையில அதெல்லாம் சொல்லப்பட்டு இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் சரியா. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம அதை சரியா அறிஞ்சிக்க மாட்டோம். அப்ப பாருங்க, இந்த உலகத்துல ரட்சிக்கப்படாம இருந்து ரட்சிக்கப்பட்டதாக எண்ணி சரியான விதத்துல இயேசுவின் மேல் விசுவாசம் கொள்ளாமல் இருந்து ஒரு நாள் அப்படியே இருந்து நியாயத்தீர்ப்புல போய் தண்டனை அனுபவிக்கிறது ஒரு புறம் இருந்தாலும், இந்த உலகத்திலேயே கூட சில நேரங்கள்ல தாக்கு பிடிக்க முடியாமல் இல்லாமல் போயிடுவாங்க. ஓட்டம் பிடிச்சிருவாங்க, பின்னங்கால் புடனையில் அடிக்கிற மாதிரி ஓடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. சந்தோஷமா இருக்கணும், ஆண்டவர் நிறைய காசுகளை கொடுக்கணும், நமக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கடவுள்கிட்ட இருப்பேன், அப்படி இல்லைன்னா நான் கடவுள்கிட்ட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பாருங்க, விசுவாசங்கிறது நமக்கு சரியா அமையல அப்படின்னு சொன்னா நம்முடைய ரட்சிப்பும் கேள்விக்குறியாக மாறுது. அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவை குறித்து தொடர்ச்சியாக சிந்தித்து பார்த்து கொண்டு வருகிறோம். இயேசுவை நான் எதற்காக விசுவாசிக்க வேண்டும், எப்படி என்னுடைய விசுவாசம் அமைய வேண்டும், இயேசு எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், என்ன செய்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆழமா புரிந்திருக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா. ஆகவே ரொம்ப கவனத்தோடு இந்த செய்தியை கேட்க வேண்டியது அவசியம். கடந்த வாரத்துல இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம். நாம் எல்லாம் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்முடைய எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விலப்பண்ணினார் என்று சொல்லி. இது பொதுவான அறிக்கையாகவும் தனித்தனியான அறிக்கையாகவும் அதோடு அந்த இடத்துல நமக்கு ஆறுதலான வார்த்தையும் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்து இன்னும் சில காரியங்களை எல்லாம் சிந்தித்தோம். இந்த உலகம் முழுவதும் பாவம் இருக்கிறது, மனிதனிடத்துல பாவம் இருக்கிறது, ஆனா இயேசுவனிடத்துல எந்த பாவமும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாவம் இல்லாத அவர் நம்முடைய பாவத்துக்காக மரித்தார் என்று சொல்லி எல்லாம் நாம் சிந்தித்து பார்த்தோம் இல்லைங்களா. இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்முடைய அஸ்திபாரம் விசுவாசம் இல்லைங்களா. இயேசுவின் மேல நம்ம வைக்கிற விசுவாசம் தான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய பேஸ்மெண்ட் மாதிரி அஸ்திபாரம். இந்த வீடு கட்டுறதுக்கு எதை செய்யறாங்களோ இல்லையோ அஸ்திபாரத்தை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போடுவாங்க இல்லைங்களா. ஏன்னு கேட்டா மேல கட்டுற வீடு நிக்கணும்னு வச்சுக்கோங்க, அதாவது காசு இருக்குதோ இல்லையோ மேல கட்டுறதுக்கு, ஆனா என்ன செய்வாங்க,
அஸ்திபாரத்தை போட்டு வச்சிடலாம். ஒரு வீடை கட்டிடுவோம், மேல கம்பியெல்லாம் விட்டு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? காசு இருக்கும்போது இன்னொரு வீடு மேலே ஏற்றிக்கலாம். இப்ப அஸ்திபாரம் சரியா இல்லாம காசு இருக்கும்போது மேல வீடு கட்டுறதுக்கு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற வீடும் காலியாகிடும், விற்காது இல்லைங்களா? அது மாதிரி இயேசு மேல வைக்கிற விசுவாசங்கிறது அந்த பேஸ்மெண்ட் மாதிரி. அது சரியா இருந்தா மட்டும்தான் கிறிஸ்துவ வாழ்க்கை, இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்டவங்க வாழ்க்கை சரியா அமையும். குடும்ப வாழ்க்கையோ தனிப்பட்ட வாழ்க்கையோ சபையினுடைய வாழ்க்கையோ எதுவும் சரியா அமையும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொன்னா, உங்க மனதுக்கு நிக்கிற மாதிரி தெளிவா மனசுல நிக்கிற மாதிரி சொன்னா, 4 சொறி நாய் சண்டை போட்டுக்கிட்டு லவ் லவ் லவ்னு கடந்ததுன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி. ஏன்னா எது ஒத்து வராது, எந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் ஒத்து வராது. நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, இவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. குழந்தை நடுவுல ஓடிக்கிட்டு கிடக்கும், அது இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு கிடக்கும். இல்ல, எதையும் சரி செஞ்சிட முடியாது. ஒரு ஒரு முள்ளு மேல விழுந்த சேலை மாதிரி தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அதை சரி செய்யலாம்னு இழுக்க பார்ப்பீங்க, அது டர்ரு டர்ருன்னு கிழிஞ்சுக்கிட்டே இருக்கும். இன்னொரு சைடு இல்ல, நம்ம இப்படி போய் பார்க்கலாமா அப்படின்னு போவீங்க, அந்த பக்கம் சீலை கழிஞ்ச மாதிரி கழிஞ்சிடும். இப்படி போய் பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழிஞ்சிடும். இப்போ சரியான காரியம் இல்லை அப்படின்னு சொன்னா, இயேசு மேல் நமக்கு சரியான விசுவாசம் இருந்து இயேசு காட்டுகிற பாதையில வேதத்தை நம்ம சரியாக பார்த்து புரிந்துக்கிட்டு அதுக்கு நம்மளை தாழ்த்திக்கல அப்படின்னு சொன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இல்லைங்களா? தாழ்மைக்கு நமக்கு நல்ல உதாரணம் யாரு? இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி கொண்டு இந்த உலகத்துக்கு வந்தாருன்னு சொல்லுது. நம்ம தாழ்மையை பார்க்கறதுன்னா சில நேரம் பக்கத்துல இருக்கிறவங்க தான் தாழ்மைன்னு பார்ப்போம். அது நல்லதுதான், நம்மளோட கொஞ்சம் உயர்வா நல்லா தாழ்மையா இருந்தாங்கன்னா பார்க்கலாம். ஆனா தாழ்மைக்கே ஒரு முக்கியமானது யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் தேவனுக்கு சமமா இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளா எண்ணாம தம்மை தாமே தாழ்த்தி கொண்டு இந்த உலகத்துக்கு வந்தார். அதாவது சிலுவையின் முடிப்பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கணும். காரி துப்பும் போது தாழ்த்துறாரு, தாடி பிடிச்சி இழுக்கும் போது தாழ்த்துறாரு. ஒரு பார்வை பார்த்தா ஒண்ணும் இல்லாம ஆயிடுவாங்க இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்ம யாருக்கிட்ட கத்துக்கிறோம்? இயேசு கிட்ட தான் கத்துக்கிறோம். ஏன் நம்மளால பொறுமையா இருக்க முடியறது இல்ல? நம்மளால ஏன் ஒரு காரியத்துல அமைதியா போக முடியல, நம்ம சிந்திச்சு பார்க்க முடியல அப்படின்னு சொன்னா, நம்ம விசுவாசம் சரியா இல்ல. அந்த விசுவாசத்தின் அடிப்படையில என் கிறிஸ்துவ வாழ்க்கையும் அமையல. ஏன்னு கேட்டா, நான் ரேஷன் கடையில அரிசி வாங்க போன மாதிரி போனேன், அரிசி வாங்கிட்டு வந்தேன், மறுபடியும் அரிசி வாங்குறதுக்கு தான் ரேஷன் கடைக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி சர்ச்சுக்கு போறது வர்றது, சர்ச்சுக்கு போறது வர்றதுன்னு. இது கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லைங்களா? ஒரு நாள்ல நடக்கிற நிகழ்வு இல்லை. நம்ம ஆராதனையில ஆண்டவரை ஆராய்ச்சி வார்த்தையை பெற்றுக்கிட்டதை வாழ்க்கையில பயன்படுத்தி வாழ வேண்டியது அவசியம் இல்லைங்களா? இப்ப பாருங்க, ஒரு பெரிய உதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம விசுவாசம் இப்ப சரியா இல்லைன்னா எல்லாமே கோட்டை விட்டுருவோம் இல்லைங்களா? எதுவுமே சரியா இருக்காது. அதனால இப்ப நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்றேன். சரி, இன்னைக்கும் இந்த வசனத்துல இருந்து சில காரியத்தை நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு கேள்வியோடு கூட இந்த செய்தியை நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, கிறிஸ்துவின் மேல நம்முடைய பாவங்கள் சுமத்தப்பட்டது சரியா? இல்ல, என்னன்னு சொன்னா நமக்கு வசனம் சொல்லுது இல்லையா, கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அதாவது பாவத்தையும் அவர் மேல விலப்பண்ணினார் என்று சொல்லுவது இல்லையா? ஒரு மனுஷன் தப்பு செய்யறா, ஒரு தவறானவனுடைய காரியத்தை எடுத்து ஒரு தவறே இல்லாதவர் மேல போடுறது எப்படி நியாயமாக இருக்கும்? நம்ம ஒரு கேள்வி கேட்கறோம் இல்லையா? ஒரு பிள்ளை தப்பு பண்ணுது, அந்த பிள்ளை தப்பு பண்ணனதுக்கு தப்பே பண்ணாத இன்னொரு பிள்ளைய நம்ம அடிச்சா அது நியாயமா மாறுமா? மாறாது இல்லையா? அப்போ நாம தப்பு பண்ணி இருந்தா நாம நரகத்துக்கு போக வேண்டியவங்க, நாம தண்டிக்கப்பட வேண்டியவங்க. அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து பாவமே இல்லாதவராக இருக்கிறார், அவர் மேல நம்முடைய பாவத்தை வைக்கலாமா? இது நியாயமா அப்படின்னு கேள்வி. இப்படி சில பேர் கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா? கேட்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? நான் ஆரம்பத்திலே சொல்லணும்ல, அந்த மாதிரி கோமாளி கேள்விகள்லாம் சில நேரத்தில் கேட்டுருவாங்க. வேதத்தை சரியா வாசிக்காம. வேதத்திலிருந்து கேள்வி கேட்பது எப்பவும் நல்லது. அதே நேரத்துல என்ன மாதிரி நம்ம கேள்வி அமையணும்,
என்ன மாதிரி கேள்வி அமையக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். வேதமே அதுக்கு விளக்குது. நம்ம எப்படி இந்த வேதத்தை பார்க்கணும், இந்த வேதத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த வேதத்திலிருந்து நமக்கு சந்தேகங்கள் எப்படியெல்லாம் எழும்பலாம், எழும்பக்கூடாது அப்படிங்கிறதையெல்லாம் நமக்கு காட்டி கொடுக்குது. இன்னைக்கு இந்த கேள்வியோடு கூட நாம் இந்த செய்தியை பார்த்தாலும் கூட நீங்க ரொம்ப கவனமா அதை கேட்பீங்க அப்படின்னு சொன்னா அதுல இருந்து சில காரியங்களை கூட இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இல்லைங்களா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இந்த கோயில் திருவிழாக்கள் எல்லாம் பார்த்தா நிறைய பேரு வருவாங்க. அந்த திருவிழாக்கள்ல திருடனும் வருவாங்க இல்லைங்களா? பிக் பாக்கெட் அடிக்கிறவன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வருவாங்க. வந்து எப்படியாவது பர்ஸ் அடிச்சுட்டு போறதுக்கு பார்ப்பாங்க. பேக்கு ஏதாவது வச்சிருந்தான். இப்படி அவன் திருடுகிற பொழுது மாட்டிக்கொண்டா இல்ல திருடிக்கிட்டு ஓடுறான்னு வச்சுக்கோங்க. அப்ப பார்த்துட்டாங்க, என்ன சொல்லுவாங்க? திருட ஓடுறான் புடிங்க, திருட ஓடுறான் புடிங்கன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அப்படி சொன்னோன்னே அந்த கூட்டத்துல கொஞ்சம் தூரம் போய் அந்த திருடன் சொல்லுவான், பார்த்துட்டு அவன் தந்திரம் பாருங்க, அவன் தப்பிக்கணும் இல்லையா, இல்லை மாட்டிக்கும் இல்லையா, அதனால அங்க நின்றுக்கிட்டு அதோ திருடன் ஓடுறான் பாருங்க புடிங்க, திருடன் ஓடுறான் பாருங்க புடிங்கன்னு அவன் சொல்லுவான். சொன்ன உடனேயே எல்லாரும் எங்கேயோ பார்ப்பாங்க இல்லையா? அவன் சொல்ற பாதையை பார்ப்பாங்க. ஆனா இவன் சந்தில கிளம்பிடுவான் பைய தூக்கிட்டு. அது மாதிரி எதுக்கு இதை சொன்னா, போலி போதனைன்னு சொன்னா போலி போதக்காரனும் நின்றுக்கிட்டு ஏதோ பாரு போலி போதனை, ஏதோ பாரு போலி போதனை, இன்னத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் போலி போதனை. அப்ப அவன் என்ன அந்த மனுஷன் சொல்றான், வேற யாரையோ சொல்ற மாதிரி கடவுள் போலி போதனையாளர்களை அழித்து விடுவார், கொன்று விடுவார், இல்லாமல் ஆக்கி விடுவார், நீதான் அது அப்படின்னு நம்ம சொன்னா நேரா அவங்க என்ன சொல்றாங்க, யாரையோ சொல்ற மாதிரி காட்டி அது ஒரு தண்டம். இப்ப ஜனங்கள் எங்க பாக்குறாங்க, ஏதோ வேற பக்கம் ஏதோ போலி போதனைக்கார வரானான்றது அப்படின்னு பாக்க. சரி, இப்படி நான் ஏதை சொன்னேன்னா, எல்லாரும் போலி போதனைன்னா யார் தான் நல்ல போதனை பண்றான்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இந்த நல்ல போதனையை நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இதுதான் நல்லது, இதுதான் கெட்டது அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஏன்னா எல்லாருமே இந்த பைபிளை வச்சுக்கிட்டு தான் சொல்றாங்க, அவரு சரியில்லை, இவரு சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருட பிப்பாக்கிட்டுக்காரனாக, இல்லைங்களா? ஆனா போலி போதனை எப்படி நாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேற யாரும் நமக்கு தேவையில்லை. வேதம் சொல்லுது எப்படி நீ அதை பார்க்க வேண்டும், வேதத்தை நீ எப்படி படித்து அறிந்து கொள்ள வேண்டும், எந்த விதத்துல இதையெல்லாம் நீ கண்டுகொள்ள வேண்டும்ங்கிறத தனி மனிதன் சொல்ல தேவையில்லை. வேதம் ஒரு டிசிப்ளின் கொடுத்துருக்குது. வேதத்தை எப்படி படிக்கணும், வேதத்தை எப்படி புரிஞ்சுக்கணும், வேதத்துல எது விசுவாசம் சொல்லுது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இன்னும் பாருங்க, 2000 வருஷம் ஆச்சு இயேசு கிறிஸ்து வந்து 2025 வருஷம். எத்தனையோ போலி போதனையாளர்கள் வந்திருக்கிறாங்க. நல்லா எனக்கெல்லாம் அதிசயமா இருக்கு. எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி மீடியாக்கள் இப்ப சமீப காலத்தை பார்த்தா யாரை பார்த்தாலும் கள்ள ஓனாய்ங்க. அது சொல்றத கள்ள ஓனாயா இருந்திருப்பா. ஏன்னா எப்படி நாம டிசைட் பண்றேன்னு சொன்னா வேதத்துல இருந்து பாக்குறோம் இல்லையா, அந்த விதமான இலக்கணம் இல்லையே, ஏன் எப்படி சொல்லலாம் அப்படின்னு நம்ம கேட்கறோம். இந்த கேள்வியின் மூலமாக நாம சில விஷயத்தை எப்படி பார்க்க கூடாதுங்கிறதையும் நம்ம பார்க்க போறதுனால அதை உங்களுக்கு சொல்றேன். நீங்க வேதத்தை எப்படி பார்க்கணும், செய்தியில எப்படி கேட்டு புரிஞ்சுக்கணும், அப்பதான் நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்காக இதை உங்களுக்கு முன்கூட்டியே சொல்றேன். அப்ப நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவின் மேல் நம்முடைய பாவம் சுமத்தப்பட்டது சரியா, அக்கிரமத்தை விலப்பண்ணினார் என்று சொல்லுகிறதே அது சரியா அப்படிங்கிறத, அது சரிதான், அப்படி விலப்பண்ணுனது சரிதான் அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இல்லைங்களா? நம்முடைய விசுவாசத்தை சரியாக ஆண்டவர் மேல் வைப்பதற்கு 4 காரியத்தை பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கறது என்னன்னா, தேவன் செய்வதெல்லாம் சரியானது. அதான் தேவன் செய்வதெல்லாம் சரியானது. அவர்தான் நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் கிறிஸ்துவின் மேல் விலப்பண்ணினார் என்று சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த காரியத்தை குறித்து நம்ம கேள்வி எழுப்பணும் அப்படின்னு சொன்னா நாம கடவுளுடைய நீதியை கேள்வி கேட்பதாக இருக்கும் இல்லைங்களா? தேவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், அவரிடத்தில் அநீதி இல்லை இல்லைங்களா சொல்லுதா? அப்படி இருக்கிற பொழுது நாம் ஒரு கேள்வியை இந்த மாதிரி எழுப்பணும் அப்படின்னு சொன்னா அது கடவுளுடைய நீதியை கேள்வி கேட்பதாகும் என்று சொல்லி பார்ப்போம். இப்போ எல்லாத்தையும் படைத்த தேவன்,
சர்வ ஏகாதிபத்தியம் உடைய கர்த்தர், நீதி நிறைந்த தேவன், அவர் அநீதி செய்வாரா அப்படின்னு கேட்டுப்பாங்க. செய்ய மாட்டார். வேதம் அதை தான் சொல்லுது. அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்தகணன். பரிசுத்தர் பரிசுத்தர்ன்றது இல்ல, இந்த விசுவாசம் நமக்கு வேணும். சும்மா பரிசுத்தர் பரிசுத்தர்னா அது எதை காட்டுகிறது? அவர் பாவமே செய்ய முடியாதவர், அவரிடத்தில் அநீதி என்பதே கொஞ்சமும் இல்லை என்று சொல்லி பார்க்கணும். அப்போ தவறான கேள்விகளை ஒன்றை எழுப்புனா, வேதத்திலிருந்து கேள்வி எழுப்பக்கூடாதுன்னு சொன்னாலே தப்பா? இந்த மாதிரி கேள்வி எழுப்புனா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேங்க ஆரம்பிக்கும் போதே, கொஞ்ச நேரத்துல கிறுக்குன்னு ஆயிடுவாங்க. எப்படின்னா, அவன் கேள்வி கேட்பான், ஆண்டவர் எங்க இருந்து வந்திருப்பாரு? ஆண்டவரை யாரு படிச்சது? பார்த்தீங்களா கேள்விய? நான் சொல்றேன், உங்ககிட்டயே ஒரு 2 பேர்கிட்ட கேள்வி கேட்டா, உங்களுடைய தாத்தாவுடைய தாத்தாவுடைய தாத்தா பேர் உங்களுக்கு தெரியுமா? என் ஜெனரேஷன்லயே ஒரு 4 தலைமுறை தாண்டி போனா நமக்கு தெரியாது இல்லைங்களா? அண்ட சராசரத்தையும் படைத்த தேவனை கேள்வி கேட்கிறார். நமக்கு அறிவை கொடுத்தவரே அவர் தான். இவ்வளவுதான். எவ்வளவு பாருங்க, அதுக்குள்ளதானே கேள்வி கேட்கணும். அப்போ இந்த விதமான சிந்தனையெல்லாம் எங்க கொண்டு போய் விடுது பாருங்க. அப்போ கேள்விகள் தப்பா போக போக என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்து இயேசு மேல விசுவாசம் தான். இத்தனை கேள்விகளையும் கேட்டுவிட்டு, நான் அடிக்கடி சொல்றேன், இந்த மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. கேட்டுட்டு நேரா வைன் ஷாப்புக்கு போயிட்டு பார்த்தா என்னமோ சாக்ரட்டிஸ் மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்க மறுபடியும் அங்க போய் குடிக்க, அதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டியா? அதெல்லாம் இப்படி போய் குடிச்சிட்டு ரோட்ல கிடக்குறீங்களா? அது தப்பு இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா அப்படித்தான் கேள்வி. ஒரு கேள்வி சரியா இருக்கணும், இல்ல வேதத்திலிருந்து சரியா கேள்வி கேட்கணும். இந்த கேள்வி அடிப்படையில பார்த்தா நம்ம தேவனை கேள்வி கேட்பதாக, அவருடைய நீதியை கேள்வி கேட்பதாக மாறும். அப்படி நாம செய்வோம். வேதத்திலிருந்து எப்பவுமே அவருடைய நீதியை கேள்வி கேட்கிற மாதிரி செய்யக்கூடாது. வேதத்துல சொல்லப்பட்டதை சொல்லப்பட்ட மாதிரி நாம் நம்ப வேண்டும். உதாரணத்துக்கு அருமையா அடிக்கடி சொல்லப்படுற வார்த்தை, யோனாவை வந்து மீன் விழுந்துச்சு இல்லைங்களா? அது நமக்கு வேதம் சொல்லுகிறது. அதே நிறைய பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க இல்லைங்களா? அது ஒரு நம்பிக்கையா? வேதம் வந்து யோனா மீனை முழுகிட்டாருன்னு சொன்னாலும் நம்பலாம். ஏன்னா வேதம் வந்து என்னது? கர்த்தருடைய வார்த்தை இல்லைங்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கு வெளியில போய் வேற எதையாவது சொன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்பக்கூடாது இல்லைங்களா? வேதத்தின் அடிப்படையில சொன்னா நம்ம நம்பணும். இல்லை இப்ப பாருங்க, சில விஷயங்கள்ல நம்ம கேள்வி கேட்க முடியும், சில விஷயங்கள்ல கேள்வி கேட்க முடியாது. உபாகம் 29:29 நம்ம பார்த்தா, மறைவானவைகள் கர்த்தருக்குரியது, வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்கும் நம் பின்வருகிற சந்ததிக்கும் உரியதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நமக்கு அவ்வளவுதான் அறிஞ்சு கொள்ள முடியும். இதை விளக்கி ஆண்டவர் வேதமாக கொடுத்திருக்கிற பொழுதே, எழுதி கொடுத்திருக்கிற பொழுதே, அதையே படிக்காம அதையே பத்தின புரிதல் இல்லாம மக்கள் நடந்து கொள்றாங்க. எல்லாத்தையும் விளக்க முடியுமா? விளக்க முடியாது. அது தேவையும் நமக்கு இல்லை. அப்ப நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் கிறிஸ்துவின் மேல விலப்பண்ணினார் என்று சொல்லுகிற பொழுது, அவர் அநீதியாக அதை செய்யவில்லை, அவர் நீதியாக செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கணும். அதுக்கு மேல நம்ம போய் பார்க்க கூடாது. அவருடைய நீதியை அது சந்தேகிக்கிறதாக மாறிவிடும். இதெல்லாம் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை படிக்கும் போது நம்ம சிந்திச்சு பார்க்கணும். 2வது, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமக்கும்படி கட்டாயப்படுத்தப்படவில்லை. யார் மேலேயாவது நம்ம என்ன பண்றோம்? ஒருத்தர் பண்ண தண்டனைக்கு, ஒருத்தர் பண்ண தப்புக்கு இன்னொருத்தருக்கு, நல்லா இருக்கிற இன்னொருத்தர் மேல நம்ம தண்டனையை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அது எப்படி? இல்ல அநியாயமா போட்டவன் அமுத்தி தண்டனை கொடுக்கறது அநாகரிகம் இல்லைங்களா? ஆனா இங்க நம்ம பார்த்தோம் அப்படி சொன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய பாவங்களை சுமக்கும்படி, நம்முடைய பாவங்களை சுமக்கும்படி கட்டாயப்படுத்தும். நீ சுமந்துதான் ஆகணும், நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு தேவன் இங்க இதா அனுப்பல இல்லைங்களா? அப்படி திட்டம் பண்ணி இருந்தாலும் வேதம் சொல்ற வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி பார்க்க. அவர்தாமே தமது சரீரத்திலே, அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை, அவர் யாரும்
கட்டாயப்படுத்தப்படவில்லை. நம்ம ஏசாயாவுல பார்த்த வசனத்தை தான் இங்க பேதுரு விளக்குகிறார் இல்லைங்களா? அங்க அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் சொல்லப்படுது இல்லைங்களா? அது என்னன்றத இங்க தெளிவுபடுத்துறார் பாருங்க பேர். இப்ப அவர் தாமே அதை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் விரும்பி, இயேசு கிறிஸ்து விரும்பி வந்து அதை எடுத்துக்கொண்டார். நம்முடைய பாவத்துக்கான தண்டனையை அவர் விரும்பி வந்து எடுத்துக்கொண்டார். அவரை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையே என் பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்றார் என்று சொல்லி பார்க்கிறேன். இப்ப பாருங்க, ஒருவனும் என் ஜீவனை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன்னு சொல்றார். தானா விரும்பி வந்து இயேசு கிறிஸ்து அதை செய்தாரே தவிர யாரும் அவரை கட்டாயப்படுத்தவில்லை என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ அப்படி அவர் வந்தது சரியா அப்படின்னு கேட்டா சரி. ஏன்னா அவர் விரும்பி வந்தார் என்று சொல்லி பார்க்கணும். இப்ப நித்தியத்துல அவர் தம்முடைய பிதாவோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் அடிப்படையில கிறிஸ்துவினுடைய மரணம் நிறைவேறினது என்று சொல்லி பார்க்கிறோம். திரித்துவ தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாக தேவன் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? ஒரே தேவன் 3 நபர்களாக இருக்கிறார்கள். ஆனா சம வல்லமை, சம அதிகாரம் கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி அது என்ன உடன்படிக்கை அங்க நித்தியத்தில் நடந்தது உலகத் தோற்றத்துக்கு முன்னாடி என்று சொன்னா, கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனிதனாக பிறந்து வந்து தம்முடைய மக்களுடைய பாவத்தினின்று அவர்களை ரட்சிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த உடன்படிக்கை. அப்போ அவர்களுக்குள்ள ஏற்றுக்கொண்ட அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில பிதா திட்டமிடுகிறார். அங்க திரித்துவத்துல நடக்குது. அங்க திட்டமிட்டதை நிறைவேற்றும்படியாக குமாரன் இந்த உலகத்துக்கு வந்து அந்த எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கிறார். பாவிகளுடைய மீட்புக்கான எல்லா காரியத்தையும். அதற்கு பின்பாக அதை பரிசுத்தாவியானவர் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தின் மூலமாக கடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கணும். இதுதான் திரித்துவத்தை பற்றின தெளிவான புரிதல் இல்லைங்களா? பரிசுத்தாவியானவர் ஏன் இருக்கிறாரு, கிறிஸ்து எதுக்கு இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். 2வது பார்க்கிறோம், கிறிஸ்துவை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை நம்முடைய பாவங்களை சுமக்கும்படி. அவர் விரும்பி அதை செய்தார் என்று சொல்லி பார்க்க. 3வது, கிறிஸ்துவுக்கும் அவருடைய மக்களுக்கும் இடையே இருக்கிற உறவு. அந்த உறவு தான் தம்முடைய மக்களுடைய பாவத்தை சுமக்கும்படி அவரை அது அவசியமாக்கினது என்று சொல்லி பார்க்க. ஆண்டவர் தம்முடையவர்கள் மேல வைத்திருக்கிற அன்பு இல்லைங்களா? அந்த உறவு அது அவரை இறங்கி வர செய்தது என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அன்கண்டிஷனல் லவ் என்று சொல்லி சொன்னாங்க இல்லைங்களா? எதிர்பார்ப்பில்லாத அன்பு. இந்த உலகத்துல இருக்கிற அன்பெல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு கூடிய அன்பு இல்ல. காதலிக்கிற பொழுது, லவ் பண்ற போது ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்தோ, ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்தோ அதிகமாக இந்த வார்த்தைகளை சொல்லிவிடுவார்கள். நான் உன்னை வந்து அன்கண்டிஷனலா லவ் பண்றேன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு அப்புறம் வலையில அதை வாங்கி தரீங்கன்னா சண்டை. அப்புறம் எனக்கு கொஞ்சம் அன்கண்டிஷனல் லவ் சும்மா அதெல்லாம் இல்லைங்களா? தாயினுடைய அன்பு கூட மகன் மேல வைத்திருக்கிற, குழந்தையின் மேல வைத்திருக்கிற அன்பு சரியானதாக, அது நன்மையானதாக இருந்தாலும் அதுலயும் ஒரு சுயநலம் இருக்கும் என்று சொல்லி பார்க்கணும். ஏன்னா தான் பிள்ளைன்னா அது அணைத்து கொள்ளும், வேறு பிள்ளைன்னா அப்படி பார்க்காது. சில நேரம் கொஞ்சம் உதவி செய்வாங்களே, கொஞ்சம் பையன் இருக்கிற ஒரு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சோண்டு எடுத்து அந்த தட்டில் போட்டு விடுவாங்க. அதுக்கு மேல ஒன்றும் பெருசா பண்ண மாட்டாங்க இல்லைங்களா? 2 பிள்ளைகள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததுன்னா, இந்த பிள்ளை ஒரு பக்கத்துல இருக்கிற பிள்ளை தன்னுடைய பிள்ளை ஒரு குத்து குத்திடுச்சுன்னா உடனே ஏறிக்கிட்டு போய் நிற்பாங்களே தவிர அதுவும் ஒரு குழந்தை தான், இன்னொரு தாய்க்கு குழந்தை அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. இவ்வளவுதான் அந்த அன்பு. அன்பை கொச்சப்படுத்தல, இந்த அன்பு இயேசுடைய அன்போட ஒப்பிட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு. அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லும் போது அதை அவரை தவிர வேற யாரும் செய்ய முடியாது. நம்மகிட்ட எந்த அழகோ எந்த ஒரு நீதியோ எதுவுமே இல்லாத ஒரு மனிதனை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் நேசித்தார் என்று சொல்லி பார்க்கணும். அப்ப
இங்க வசனம் சொல்லுகிறீங்களா, நாங்கள் நாம் ஆடுகளை போல வழிதப்பி தெரிந்தோம்னு சொல்லும் பொழுது கிறிஸ்து நம்முடைய மேய்ப்பர் என்று சொல்லி பார்க்கறீங்களா. ஆடுகளை மேய்த்து நடத்துகிறவர் மேய்ப்பர். அவருக்கு ஒரு மேய்ப்பர்னு பேர். ஆடுகளை சரியான பாதையில கொண்டு போறார். சரிங்களா. அவர் உறவு, ஒரு மேய்ப்பனுக்கும் ஆட்டுக்கும் இருக்கிற உறவு என்ன? ஆடுகள் வழிதப்பி போகிற பொழுது சரிங்களா அதை சரியான பாதையில நடத்துகிறதும். நம்ம ஊர் ஆட்டை சொல்லிட்டோம்னா ரொம்ப போயிருக்கும், அதெல்லாம் நம்ம ஊர் ஆடு தான் தெரியும் இல்லைங்களா. இது அந்த ஆடு கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கர்த்தரன் மெய்ப்பரா இருக்கிறாருன்னு சொன்ன உடனே நம்ம ஊர் ஆட்டை பார்த்துட்டு பாவனத்தை கட்டிக்கிட்டு ஒரு குச்சி வச்சுக்கிட்டு ஆட்டை முன்னாடி விட்டு பின்னாடி துரத்திக்கிட்டு போவாங்க இல்லையா, அந்த ஆட்டு மேய்ப்பரை தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லைங்களா. ஆனா அந்த மாதிரி இல்லை வேதத்துல சொன்னது. இஸ்ரவேல்ல இருந்த ஆட்டு மேய்ப்பர். அங்க ஆட்டுக்கு பின்னாடி போக மாட்டான் மேய்ப்பன், ஆட்டுக்கு முன்னாடி போவான். ஆடு ஒரு சேரா ஃபாலோ பண்ணி வரும், பின்தொடர்ந்து வரும். மேய்ப்பன் எங்க போகிறானோ அதை தொடர்ந்து அது வரும். மேய்ப்பன் ஆடுகளுக்கு ஒவ்வொரு பெயர் வைத்திருப்பான், அதெல்லாம் செம்பரி ஆடுகள் இல்லைங்களா. அது பின்னாடியே வரும். அப்ப அந்த ஆடுகளுக்கு ஒரு கோல் வைத்து அந்த கோல்னால கிளையில இருந்து உடைச்சு அதுக்கு சாப்பாடு கொடுக்கறதும், அது தவறி போகிற பொழுது அதை அடித்து திருத்துகிறதும் இந்த வேலையெல்லாம் செய்வான் சரிங்களா. அப்போ நம்முடைய மேய்ப்பராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கறோம். இப்போ பாருங்க, அந்த உறவு ரொம்ப பெருசு. அதனாலதான் நம்ம ஆடுகளை போல வழிவிட்டு தெரியணும்னு சொல்லும் பொழுது, ஆடை மீட்பதற்காக பழைய ஏற்பாட்டுல தாவீதை நம்ம பார்த்தோம்னா அவர் நல்ல ஒரு உதாரணம். அவர் ஆடு மேய்ப்பராக இருந்தார். அவர் போய் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஒரு முறை கரடி வந்தது, ஒரு முறை சிங்கம் வந்தது ஆட்டை தூக்குறதுக்கு, நான் அதோட போராடி அதை கொன்று போட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சாதாரணமா சிங்கத்தை போய் கொல்ல முடியுமா ஆட்டுக்காக? அப்ப அந்த மேய்ப்பன் எந்த அளவுக்கு அந்த ஆடுகளை நேசித்திருக்கிறான்னு சொல்லிப்பாரு. நம்ம ஆளா இருந்தா நாய் வந்தாலே ஓடி போயிடுவாங்கல்ல, விட்டுட்டு ஆட்டை விட்டுட்டு ஓடிடுவாங்க இல்ல. அந்த மேய்ப்பன் வித்தியாசமா இருந்தா அதனால நமக்கு தெரிஞ்சுக்கணும். அவன் சிங்கத்தோடு சண்டையிட்டு இருக்கிறார் ஆட்டுக்காக, அந்த சிங்கத்தை கொன்று அந்த ஆட்டை காப்பாத்தி இருக்கிறாருன்னு சொல்லிப்பாங்க. அப்ப நமக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற, ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவருக்கு இருக்கிற உறவு மேய்ப்பன் ஆட்டுக்கு இருக்கிற உறவு என்று சொல்லி பாருங்க. அதோடு கூட கிறிஸ்து தம்முடைய சபை மக்கள் இல்லைங்களா, அவங்களுக்கு மணவாளனாக இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைகளை மணவாட்டி என்று சொல்லி சொல்லப்படுகிறது இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து கணவர் இல்லைங்களா, சபை தேவ பிள்ளைகள் மனைவி மாதிரி இல்லைங்களா. மனைவி ஒரு கடன் பட்டால் அவருடைய கடனை கட்டுவது ஒரு கணவனுடைய கடமையாக அது இருக்கிறது, அந்த அன்பின் உறவாக இருக்கிறது இல்லைங்களா. அந்த மாதிரி நம்முடைய மேய்ப்பராக மணவாளனாகி இருக்கிற கிறிஸ்து நம்முடைய கடன்களை கட்டினார் இல்லைங்களா. நமக்காக அவர் எல்லா காரியத்தையும் செய்தார். அன்றைக்கு சொன்ன இல்லைங்களா, ஒருத்த அடிமையா போயிட்டான்னா அவனை அடிமைக்காக விலை கொடுத்து வாங்கி விடுவார்கள். அவன் அங்கேதான் இருக்கணும், என்ன சொன்னாலும் செய்து கொண்டு இருக்கும். நாம் பாவம் செய்து பாவத்துக்கு அடிமையாக போய், பிசாசுக்கு அடிமையாக போய், பாவத்தில் இருந்த நம்மை இயேசு கிறிஸ்து விலைக்கிரயம் கொடுத்து மீட்டு கொண்டார் என்று சொல்லி பார்க்கணும். இப்ப நம்ம கிறிஸ்துவுக்கு அடிமை என்று சொல்லி பார்க்கணும். ரசிக்கப்பட்டவங்க கிறிஸ்துவுக்கு அடிமை. இந்த அடிமைன்ற வார்த்தையெல்லாம் பிடிக்காது. இங்க இருக்கிற அடிமைன்னு எனக்கு கொத்தடிமைன்னு நினைச்சுக்கிறேன். கொத்தடிமை இல்லது, இது அன்பின் நிமித்தமாக அடிமை. வெளிநாட்டுல எல்லாம் கல்யாணம் பண்ண போகும்போதோ லவ்வருக்கு ஏதாவது பூ கொடுக்கும் போதோ ஒரு முட்டி போட்டு இப்படி கொடுப்பாங்க, அவங்க கை நீட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது என்ன காட்டுதுன்னா, நான் அடிமை, என்னை நேசிக்கிறேன்னு காட்டுறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யறாங்க இல்லையா. மாதிரி இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கிறார். நாம் மீட்டப்பட்டதுனால நாம் இப்பொழுது கிறிஸ்துவுக்கு அடிமைகளா இருக்கு, அன்பின் நிமித்தமாக அடிமை இல்லைங்களா. சும்மா கொத்தடிமை முட்டி போடுறது ஒண்ணு இருக்குது இல்லையா, அது இல்லது. அன்பின் நிமித்தமாக நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் என்று சொல்லி நாம் நடக்கிறது. இப்ப பாருங்க, நமக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற உறவுங்கிறது திருமண உறவை விட மிக நெருக்கமானது என்று சொல்லி பார்க்க. திருமண உறவு அப்படிங்கிறது ரொம்ப புனிதமானது இல்லைங்களா. திருமண உறவை பற்றினதான புரிதல் பலருக்கு இல்லை.
அதை பேச போனா ரொம்ப கஷ்டமா போயிடுவீங்க இல்லைங்களா? திருமண உறவுன்றது ரொம்ப புனிதமானது. அது கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது. ஆரம்பத்திலேயே அந்த குடும்ப உறவை கடவுள் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆதாமை ஏற்படுத்தின உடனேயே அங்க ஏவாளை ஏற்படுத்தி குடும்பத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார். இந்த குடும்ப உறவுன்றது ரொம்ப முக்கியமானது. ஆனா கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற உறவு அந்த குடும்ப உறவோடு திருமண உறவோடு ஒப்பிட்டு காட்டினால் கூட அதை விட புனிதமானது, உயர்ந்தது என்று சொல்லி நான் பார்க்கிறேன். ரொம்ப நெருக்கமானது. ஆனா இந்த உறவெல்லாம் சரியா பார்த்தாதான் குடும்ப உறவு சரியா இருக்கும். சரிங்களா? இல்லை அப்படின்னு சொன்னா இருக்காது. கல்யாணம் பண்ணி இருக்கிறவங்க வேத சக்தியெல்லாம் கேட்கும்போது திருத்திக்கிறதுக்கு பாருங்க. நான் சொன்னது கல்யாணம் பண்ணி இருக்கணும்னா இப்ப இருக்கிறவங்க மட்டும் சொல்றேன்னு நினைக்காது. 60 வயசு ஆனாலும் சரி, 70 வயசு ஆனாலும் சரி, கணவனும் மனைவியுமா இருந்தா ஒருவருக்கு ஒருவர் அன்பு காட்ட வேண்டியது அவசியம் இல்லைங்களா? இது கல்யாணத்துல ஒரு அந்த நேரத்துக்கு மட்டும் ஆகிற உறவு இல்லை. தொடர்ந்து இருக்க வேண்டிய உறவு. சரியான சத்தியத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற இடத்துல இருந்து அப்படி நீங்க உறவு வளர்த்திக்கலாம். அதோட புதுசா திருமணமாக போறவங்களும் ரொம்ப கவனத்தோட இருந்து கொள்ளுங்க இல்லைங்களா? அது ஒரு கமிட்மெண்ட்ங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஒரு உடன்படிக்கை பண்றது. தேவனுக்கு முன்னாடி போய் நின்று இல்லைங்களா அப்படி செஞ்சிடறாங்க. இந்த செய்தியோட அது கொஞ்சம் தொடர்புடையதா இருக்கிறதுனால சொல்றேன். போய் என்ன சொல்லுவாங்க, கிறிஸ்துவத்துக்கு என்னன்னு தெரியாது, கூட்டி கொண்டா நிக்க வச்சுக்கிட்டு பைபிளை கொடுத்துக்கிட்டு மரணத்தையும் இன்பத்திலும் துன்பத்திலும் இல்ல சொல்றாங்களா, உடன்படிக்கை பண்றாங்களா? வாழ்விலும் சாவிலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாது இருப்போம்னு சொல்லிட்டு அடுத்த வாரமே பிரிஞ்சு போயிடலாம் இல்லைங்களா? அது எதை காட்டுதுன்னா சரியில்லாத விதத்துல திருமணம் என்றால் என்ன என்று தெரியாததுனால் நடக்கிற நிகழ்வு. அப்பா அம்மாவுக்காக திருமணம் பண்றது, ஆட்டுக்குட்டிக்காக திருமணம் பண்றது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த திருமணம் என்பது புனிதமானது, ஒரு உடன்படிக்கை இல்லைங்களா? அது நம்ம கல்ச்சர் பிரச்சனை இல்லையா? அதுதான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே பேச போனா. அது ஒரு கல்யாணம் அவங்களுக்காக பண்ணிக்கிறது இல்லை. கல்யாணம் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்காக பண்ணணும். யார் கல்யாணம் மணமகன் அவங்கதான் பண்ணணும். மணமகனும் மணமகன். ஊர்ல இருக்கிறதெல்லாம் தீபாவளி கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா தீபாவளி முடிஞ்சு அவங்க போயிடுவாங்க. கரெக்டான சொல்ல, அவங்க போயிடுவாங்க. இந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவன் எங்க போறதுன்னு தெரியாம சுத்திட்டு இருப்பாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. ரொம்ப கவனத்தோட திருமணம் ஆகாதவர்கள் ஞானத்தோட இருந்து திருமணம் செய்யுங்க இல்லைங்களா? அது கவனமா இருங்க. திருமண உறவு ரொம்ப புனிதமானது. அதை விட அந்த உறவை காட்டி ஆண்டவர் சொல்றார். அந்த உறவைத்தான் சொல்லும் போது சொல்றாரு, கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல ஒவ்வொரு கணவனும் மனைவியை நேசிக்க கடவான் என்று சொல்லி சொல்லுகிறது. சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல ஒவ்வொரு மனைவியும் தன் கணவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க கடவாள் என்று சொல்லுகிறார். எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்க, அதுக்கு இதுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. அப்ப இது பாருங்க, இந்த உறவு ஆண்டவர் காட்டி கொடுத்துட்டு அந்த வேத பகுதியில பேசியர்ல இது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற காரியத்தை நான் பேசுகிறேன்னு சொல்றார். ஆண்டவர் தம்முடையவர்கள் மேல வச்ச அன்பு அவ்வளவு பெரியதான். அப்படி அவர் அன்பு வச்சதுனாலதான் நம்மளை நீக்கும்படியாக கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். கணவன் மனைவியை அந்த மாதிரி நேசிக்கணும், தெரியுங்களா? ரொம்ப லவ் பண்ணி நேசிக்கணும். இந்த லவ்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல. நேசிக்கணும். என்ன செய்தாலும் நேசிக்கணும், என்ன நடந்தாலும் நேசிக்கணும், எங்க போனாலும் போய், அதுதான் அன்பு இல்லைங்களா? என்ன நடந்தாலும் எந்த எல்லை கோட்டுக்கு போனாலும் போய் நேசித்து கரத்தை பிடித்து கூட்டிட்டு வரும். அதுதான் அன்புன்னு சொல்லுவாங்க. மனைவி அதே மாதிரிதான். கணவன் கொடுத்த தலை அது. கணவன்றது கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி இருக்கிற தலை. நான் அதற்கு கீழ்ப்படிந்து அடிபடிந்து நடப்பேன். வேத சத்தியத்தின்படி நடக்கிற கணவனுக்கு அப்படி வேத சத்தியத்தின் அடிப்படையில் இல்லாத கணவனா இருந்தாலும் தாழ்மையோடு நடக்கணும்னு தான் சொல்லுவேன். பாருங்க எவ்வளவு முக்கியம் பாரு. சரி, நம்ம இங்க வருவோம். கிறிஸ்துவுக்கு அவருடைய மக்களுக்கு இருக்கிற உறவு அந்த அளவுக்கு கிறிஸ்துவை இங்கே வர செய்து சிலுவையில மறிக்க செய்து ஆண்டவர் நம்ம மேல வச்ச அன்பு நல்லா தெரியும். அதுதான்
அவரை இங்க வர வச்சு. இப்ப பாருங்க, நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லைங்களா, நம்மளுடைய விசுவாசம் சரியா அமையலைன்னா இந்த உலக வாழ்க்கையிலேயே நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையை சரியா வாழ மாட்டோம். ஏன்னா கிறிஸ்து இடுப்பு வலிக்காக தேவைப்பட்டு வந்திருந்தா இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற கணவன் மனைவி உறவு எப்படி செய்யறது? செய்ய முடியாது, வாழ முடியாது. அன்றாடு யார் மூஞ்சி பார்ப்பீங்க? காலையில எந்திரிச்சு பிடிக்குதோ பிடிக்கலையோ கணவன் முகத்தை மனைவி மனைவியினுடைய முகத்தை கணவனும் பார்த்து விடுவார். இந்த உலகத்துல அப்படித்தான் நடக்குது. அந்த உறவு சரியா இல்லை அப்படின்னு சொன்னா இது என்னவா இருக்குன்னு பாரு. அப்ப கிறிஸ்துவோட நமக்கு சரியான ஐக்கியமோ, அவர் மேல நம்ம கொண்டு இருக்கிற விசுவாசமோ, இயேசு நமக்காக செய்து முடித்த காரியத்தையோ பற்றின புரிதல் எனக்கு இல்லைன்னு சொன்னா ஒண்ணும் இல்லை. கணவன் மனைவிக்கு மனைவியா இருக்க மாட்டாங்க. சரி, கணவனுக்கு மனைவி மனைவியா இருக்க மாட்டாங்க. கணவனும் கணவனாக இருக்க மாட்டார்கள், இல்லைங்களா? அதனாலதான் நான் சொல்றேன், ரிப்பீட் பண்றேன், மறுபடியும் ஒண்ணு சொல்றேன். திருமணம் செய்தவர்கள் தங்களை திட்டுக்கணும், திருமணம் செய்யாதவர்கள் ரொம்ப கவனமா இருக்கு, இல்லைங்களா? இந்த மாயாஜால வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. இருக்கிற கிறிஸ்துவ சபைகள்னு கல்யாணம் பண்றதுக்கு என்ன பண்றது? எவனாவது ஒரு சொந்தக்காரனா இருந்தா கொஞ்ச நாள் 4 நாளைக்கு வா, உனக்கு ரசிக்கப்பட்டு வச்சிடறேன்னு இவனே ரசிக்கப்பட்டு வச்சுட்டு ஞானஸ்தானம் கொடுத்து இப்ப 2 பேரும் சேர்ந்தாச்சு, நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஃப்ராடு வேலை இதெல்லாம் செய்யும். ரட்சிப்புங்கிறது கடவுள் கொடுக்கறது. இப்படி மாட்டி விட்டுறதுனாலதான் மாட்டிக்கிட்டு முழிப்பாங்க. இங்க யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது, நான் யாரையும் இதுன்னா பொதுவாக இதுதான் நடக்குது எல்லா பக்கத்துலையும். ஏதோ யாரையோ ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா எந்த கூட்டத்திலேயாவது ஒருத்தர் 2 பேர் அந்த மாதிரி இருந்துருவாங்க. எல்லா இடங்கள்லயும் அப்படி நடக்குது இல்லையா? கல்யாணத்துக்காக வேண்டி சபைக்கு கூட்டிகிட்டு போறது, அப்புறம் அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டே அப்புறம் ரசிக்கப்பட்டு அது கல்யாணம் பண்ணி வைக்கிறது, தன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக அப்படி செஞ்சுறது. அவங்க படாத பாடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. எத்தனை கல்யாணத்துல பாருங்க, எத்தனை கல்யாணம் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அதனால கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறவர்களை துணிந்து ஃபைட் பண்ணுங்க. ஃபைட் பண்ணா என்னது? சரியான முறையில கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு வேதத்தின் அடிப்படையில சரியா கல்யாணம் பண்ணும். நல்ல சபையில் ஐக்கியப்பட்டு வேதத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்படி இருந்து சரியான திருமண உறவுக்குள்ள போய் பரிசுத்த வாழ்க்கையை தொடரும். கல்யாணம் பண்ணி இருக்கிறவர்களே, நீங்களும் நல்ல சத்தியங்கள் இருக்கிற இடங்கள்ல இருந்து கேட்டு கணவன் மனைவியுமாக கேட்டுக்கிட்டு பரிசுத்தமா வாழுங்க. அப்படித்தான் வாழ முடியும், வேற இல்லைன்னா வாழ முடியாது. பாட்டு நம்மளை பரிசுத்தப்படுத்தாது, வேத வசனம் தான் பரிசுத்தப்படுத்து. பாடல்கள் நம் கடவுளுக்கு ஏறெடுக்கிற நன்றி. நம்ம எவ்வளவு பாடல் வேணாலும் தனிப்பட்ட விதத்துல பாடணும், இல்லைங்களா? அதெல்லாம் நம்மளை எந்த பரிசுத்தையும் படுத்திடாது. சில நேரங்கள் வேத வசனத்தின் அடிப்படையில் அமைந்த பாடல்களா இருந்தால் நமக்கு ஆறுதலை கொடுக்கும். கண்டிப்பா பாடல்கள் ஆறுதலை கொடுக்கும். ஆனா 2 பேர்த்தையும் சரியா நடத்துகிறதோ அல்லது தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையில சரியா போறதுக்கோ ஆண்டவர் வேதத்தை கொடுத்திருக்கிறார். அதுவே இந்த செய்தியோட அது இருக்கிறதுனால இடையில இதையும் சொல்றேன். ஆரம்பத்துல ஒண்ணு சொன்னேன் இல்லைங்களா, நம்மளுடைய விசுவாசம் சரியா அமையலைன்னா பரிசுத்த வாழ்க்கையும் சரியாக அமையாது, இல்லைங்களா? நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, கேட்டீங்கன்னா எதுக்கு கல்யாணம் பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா தெரியாது. நான் சொல்றது சின்ன பசங்கள இல்ல, வயசானவங்ககிட்ட கேட்டீங்கன்னா தெரியாது, அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா தெரியாது. இருக்குது ரொம்ப வயசானவங்க. இதெல்லாம் ஏன் கல்யாணம் பண்ணீங்கன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியாது. எங்க அப்பா சொன்னாங்க, எங்க அம்மா சொன்னாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இல்லை என் மாமன் சொன்னாங்க, மாமனை கல்யாணம் பண்ணிட்டேன், மச்சான கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. பிள்ளை ஏன் பெற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா அது பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பான்ல, ஒரு வாரம் ஆயிட்டா பூச்சி இல்லையா புழு இல்லையான்னு கேட்பான். அப்புறம் குழந்தை பெற்றுக்கிட்டேன் அப்படி சொன்னாங்க. அப்படித்தான் கேட்பாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க. 30 வயசு ஆயிடக்கூடாது இல்லையா, ஒரு 25 வயசு ஆயிடுச்சுன்னா எங்க போனீங்கனாலும் எந்த இடத்துல நின்னீங்கனாலும் அப்புறம் பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறீங்களா, இல்லை மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அது இங்க இருக்கிற என்ன சொல்லுவாங்க, இங்க இருக்கிற பெரிய பிரச்சனை, அழுக்கு இல்லை. அதனால ப்ரெஷர் தாங்க முடியறது இல்லை மனுஷனுக்கு. அது ஒரு அசிங்கமா நினைக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அந்த மாதிரி இனிமே யாராவது கல்யாணம் பண்ணாதவங்க இருந்து கேட்டாங்கன்னா நீ கல்யாணம் பண்ணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கு, இல்லைங்களா? அப்ப கேட்க மாட்டாங்க. நீ கல்யாணம் பண்ணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மனைவியை நேசிக்கிறீங்களா? மனைவிக்கு எல்லா காரியத்தையும் செஞ்சு கொடுத்துட்டீங்களா? உங்க புள்ள இப்ப எங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு? நீங்க இருக்கிறீங்களே, உங்க புள்ள எங்க, உங்க மனைவி எங்க? நீ தனியா அனாமத்தா வந்துகிட்டு இருக்கிற அன்னக்காவடி மாதிரி உன் மனைவி பிள்ளைகளை கேட்டீங்கன்னா கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன், கல்யாணம் பண்ண.
தெரியுது உங்களுக்கு? கேட்டு கேட்டு டார்ச்சர் பண்ணி கல்யாணம் பண்ண வச்சு அப்புறம் குழந்தையும் வந்து இந்த காரணத்துக்காக தான் பெற்றுக்கிறாங்க. குழந்தை பெற்று விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பையன் ஒரு பொண்ணு, இல்லைன்னா ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு வந்துட்டு ஒரு பையனுக்காக இது பண்றது இல்லைங்களா? ஒரு வாரிசு வேணுங்களா? எதுக்கு? கடைசி காலத்துல அங்க கஞ்சி குடிக்கிறது, அவங்களே விட மாட்டாங்க, அங்க போய் உட்காந்துக்கிட்டு. பிள்ளைன்னா தொக்காப்பா? ஆண்டவர் ஆணை பண்ணி சரிசமமா வச்சிருக்கிறார். அதிகாரத்துலதான் வித்தியாசம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட ஆணையும் பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் அழகா பார்க்குது. பெண் குழந்தையை பார்த்தா சாபக்கேடு மாதிரி பார்ப்பாங்க. இதுல என்ன அதிசயம்னா, லேடிஸே அப்படித்தான் பார்ப்பீங்க. அப்படி ஆக்கி வச்சுட்டாங்க இல்லையா அந்த கல்ச்சர்ல. குழந்தை பிறந்து பெண் குழந்தை பிறந்தா பெண்ணே அதை அப்படித்தான் பார்க்குது. ஐயோ ஒரு பையன் இல்லையே, பெண்ணா பிறந்துச்சுன்னு. இதை யார் பார்க்கறது? ஆண் பார்க்கறது. பெண்ணும் பார்க்குற அளவுக்கு மனதை மாற்றி வச்சுட்டாங்க பாருங்க. ஏன்னா பெண் குழந்தை பிறந்தா செலவு வைக்கும், பழைய அம்பாசிடர் மாதிரி அப்படி நினச்சிக்கிறாங்க. அது செலவு வைக்கும், காசு சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் இங்க இருக்கிற கல்ச்சர். இதெல்லாம் மாற்றி யாரும் ஒன்றும் காசு சேர்த்து வச்சு நீங்க ஒன்றும் பண்ணாம இருந்தாலே போதும், அவங்களே பார்த்துக்கணும். நல்ல வேலைக்கு போய் படிக்க வச்சிங்கன்னா, பிள்ளைங்களை நிலவரத்துல படிக்க வச்சு அறிவுபூர்வமா வளர்ந்தாங்கன்னா அவங்களே அவங்க காரியத்தை பார்த்து கொள்வார்கள் நல்ல விதத்தை. படிக்க வைக்கிறது இல்லை. இப்படி சொல்ல போனா இந்த செய்தி வேற பக்கம் போயிடும். அதனால இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதனால திருமணம் பண்ணினவங்க பொறுமையோடு இருந்து வளருங்க. கர்த்தருக்குள்ள நல்ல சத்தியத்தை கேட்டு, திருமணம் பண்ணாதவங்களுக்கு நான் சொல்றேன், ரொம்ப கவனத்தோடு இருந்து நல்ல சத்தியங்கள் இருக்கிற சபைகள்ல இருந்து வளர்ந்து நல்ல ஆணை, நல்ல ஆண், நல்ல பெண்ணை திருமணம் செய்ய வேண்டியது அவசியம் இல்லைங்களா? நிர்வாகம் பண்ண வேண்டியது இருக்கு, எங்களை சரியா கொண்டு போகணும் இல்லையா? அதனால அதெல்லாம் செய்யணும். இப்ப பாருங்க, கிறிஸ்துவுக்கு சபையின் மேல இருந்த உறவு எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. அவரை இங்க கொண்டு வந்தது அந்த உறவுக்காக. அவர் இங்க வந்து எல்லாவற்றையும் செய்தார் என்று சொல்லி பார்க்கணும். நம்ம ஜீவனையும் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த மரணம் எவ்வளவு முக்கியமானதுன்னு பாருங்க. அப்படி நம்முடைய எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் வைத்தார் என்று சொல்லுகிற பொழுது அது எதை காட்டுது அப்படின்னு சொன்னா, நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்கள், உறுப்பு அப்படின்னு சொல்லுது. அவருடைய சரீரமாகி சபைக்காக தலையாகி கிறிஸ்து துன்பப்படுறது இயற்கையாக இருக்கிறது. நம்ம காலில் ஒரு முள்ளு குத்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கண்ணு கலங்குது இல்லைங்களா? அது மாதிரி அவர் கிறிஸ்து தலையாகவும் தேவ பிள்ளைகள் வந்து உடம்பாகவும் இருக்கிறார்கள். அந்த அன்பு, லவ், அந்த உறவு தான் அவர் அந்த மாதிரி சிலுவையில மறிக்க செய்தது என்று சொல்லி பார்க்கணும். நாலாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். பாவம் எப்படி நம்ம இடத்தில் வந்ததோ அப்படியே ரட்சிப்பும் நமக்கு வருகிறது என்று சொல்லி பார்க்கணும். இப்ப நம்ம பாவத்தை பத்தி 5 செய்திகளை நாம கேட்டிருக்கிறோம். பாவம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டோம். 5 செய்திகள்ல அதுல நம்ம பார்த்த பொறுமையா, பாவங்கிற வார்த்தையெல்லாம் தப்பாய் புரிந்து கொண்டதுனாலையும் பேசப்பட்டதுனாலையும் ஏசு எதுக்கு வந்தாருங்கிறதும் சரியில்லாம புரிந்து கொண்டுட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கறோம். இப்ப நம்ம பாவத்தை பத்தி பார்த்துருக்கிறோம். ஆதாம் பாவம் செய்து பாவத்துக்கு காரணமாய் மாறி போனது என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது ஆதாம், அதாவது ஆதாம் முதல்ல இருக்கிறார்களே, முதல் மனிதன், அவர் பாவம் செய்த பொழுது அது முழு உலகமும் பாவத்துக்குள் போறதுக்கு அது காரணமாய் மாறினது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப ஆதாமின் மூலமாக இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொருவரும் பாவத்துல வந்து பிறக்கிறார்கள், பாவ சுபாவத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாதிரியே ரட்சிப்பும் கூட ஏற்கனவே நமக்காக இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார். வேதம் அவரை 2ஆம் ஆதாம் என்று சொல்லி சொல்லுகிறார். இன்னும் அதை ஃபைனலா சொல்லி கடைசி ஆதாம் சொன்னா நல்லா இருக்கும். 2ஆம் ஆதாம் 3ஆம் ஆதாம்லாம் இருக்க முடியாது இல்லையா? முதல் ஆதாம் 2ஆம் ஆதாம்னு வேதம் சொல்லும்போது அவர் தான் கடைசி ஆதாம். அதாவது ஒரு மனிதனாலே பாவம் இந்த உலகத்துக்குள் வந்தது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரால ரட்சிப்பு இந்த உலகத்துக்கு வருகிறது என்று சொல்லி பார்க்கணும். இப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் இந்த விதத்துல பார்க்கிற பொழுது, விசுவாசிக்கிற பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லி பார்க்கணும். ஆதாமனுடைய பாவத்தை பற்றி ஆழமாக நமக்கு தெரிந்திருந்தால்தான், அது என்னெல்லாம் பண்டுச்சுன்னு தெரிந்திருந்தாதான் 2ஆம் ஆதாமனுடைய தேவை நமக்கு தெரியும். ஆகவே இங்க நம்ம பார்க்கிறோம், பாவம் எப்படி நம்ம இடத்தில் வந்ததோ அப்படியே ரட்சிப்பும் நமக்கு வருகிறது. அதனாலதான் தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை, அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட
இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ இந்த உலகத்துல அவங்கதான் அனாதை தீர்மானத்துல தெரிந்து கொண்டு இருக்கிறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவங்களுக்காக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்தார் என்று சொல்லி பார்க்கணும். விசுவாசத்தினால கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிற எல்லாரும் பரிசுத்த ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை விட்டு வேறு பல காரியங்களுக்காக நாம் இயேசுவிடத்துல வந்தோம் என்று சொன்னால் அதிலே தப்பு இல்லை. ஆனால் அதுல ரட்சிப்பும் இல்லைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சுகத்துக்காக வரலாம், அதுல தப்பு இல்லை. இயேசுதான் சுகம் தருவாரு, இயேசுதான் நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பாரு. ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்ற பொழுது ஆண்டவர் இறக்கம் பாராட்டுறாரு இல்லைங்களா? அதுல எல்லாம் அந்த தப்பு. அதுக்கும் ரட்சிப்புக்கும் முடிச்சு போட்டுக்க கூடாது. அது வேறு, இது வேறு. நான் ஒரு வேதனையில இருக்கிறேன், நான் அங்க வந்து ஆண்டவரிடத்துல கேட்கிறேன், ஆண்டவர் ஒரு வேளை எனக்கு சுகத்தை கொடுத்து விடுகிறார், உடனடியாக நான் இப்பொழுது அதனால் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு முடிவு பண்றது தப்பு. அப்படி இல்லை. இயேசு இடத்துல சுகத்தை பெற்ற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள்னு வேதம் சொல்லுகிறதான்னு ஒரு கேள்வி கேட்டுப்பாங்க. ஏன்னா அதுக்கு சொன்னேன் இல்லையா, 10 குஷ்டரோகி இயேசு கிறிஸ்துவிட்ட வராங்க. நீ போய் ஆசாரியன் உன்னை காட்டுன்னு அனுப்புறாரு. அவன் போற வழியிலேயே எல்லாரும் சுத்தமாயிடுறாங்க, ஒருத்தன் மட்டும் திரும்பி வரான். ஏன் மிச்சம் 9 பேர் வரலையான்னு கேட்கிறாரு. அவன் வரல இல்லைங்களா? அப்ப இந்த சுகத்தை பெற்ற ஒருவன் வந்தான் பாருங்க, அவன் தான் இயேசு கிறிஸ்துக்கு வந்து ரட்சிப்பு பெறுகிறான் இல்லைங்களா? அவனுக்கு தான் ரட்சிப்பு கிடைக்கும். அப்போ சுகம் நம்ம ரட்சிப்புக்கான அடையாளம் இல்லை. ஆண்டவர்கிட்ட உதவி கேட்கலாம், ஜெபம் பண்ணலாம், இல்லை அதெல்லாம் இருக்கதா இருந்தாலும் ரட்சிப்போடு அதை தொடர்புபடுத்தி பார்த்து ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு நினைக்கூடாது. ஒவ்வொருத்தரையும் கேள்வி எழுப்பி நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள், உங்கள் ரட்சிப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு இப்ப கேள்வி எழுப்பணும்னு சொன்னா எல்லாரும் வாயடிச்சு போகணும். ஏன்னா பல காரணத்துக்காக வந்திருக்கலாம். ஆனா இந்த சத்தியத்தை கேட்கும்போது விசுவாசித்து மெய்யான அந்த மனம் திரும்பல் ரட்சிப்பு அடைய வேண்டிய அவசியம். இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த 15 வருஷ விசுவாசி, 25 வருஷ விசுவாசின்ற எண்ணத்தை எல்லாம் நம்ம தூக்கி எறிஞ்சிடுறது நல்லது. அதுக்கும் நிறைய உதாரணங்களை உங்களுக்கு காட்டணும். நிக்கதேமு இஸ்ரவேல்ல போதகனாக இருந்தாலும் அவனுக்கே ரட்சிப்பு தேவையா இருந்தது. அவன் ரட்சிக்கப்படாமே அந்த காரியத்தை செய்து கொண்டு இருந்தான் என்று சொல்லிப்பாங்க. யூதாஸ் இயேசு கிறிஸ்துவோடு 3.5 வருடங்கள் கூட இருந்திருந்து கூட ரட்சிக்கப்படாம நரகத்துக்கு போய்விட்டான்னு சொல்லிப்பாங்க. தேமா என்கிற மனிதன் பவுலோட இருந்து ஊழியர் செய்திருந்த போதும் ரட்சிக்கவே படாமல் இருந்து பண ஆசையின் மேல் ஆசை கொண்டு போய்விட்டான் என்று சொல்லிப்பாங்க. இப்படி எண்ணற்றவர்களை வேதம் எடுக்க காட்டுகிறது. நான் ஊழியர் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதனால நான் ரட்சிக்கப்பட்டவங்க, அது இல்லை ரட்சிப்புக்கு அடையாளம். ஊழியம் செஞ்சு ரசிக்கப்பட்டேன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தா அது தப்பு இல்லைங்களா? சில பேர் எல்லாம் பண்ணுவாங்க, நான் எல்லாம் இப்படி பண்ணலைன்னா கடவுள் வந்து என்னை நடத்தலைன்னா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கோமாளி கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. வேதம் சொல்றதுக்கு தான் நம்ம கீழ்ப்படிக்கணுமே தவிர என்னோட சுயபெருமையை பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது இல்லைங்களா? வேதம் நமக்கு என்ன சொல்றது அதுக்கு தானே கேட்கணும். வேதம் தானே நம்ம கட்டுப்படுது. அதை விட்டு போட்டு நான் 38 வருஷம் 40 வருஷம் அப்படின்னு சொன்னா நிக்கதேமா அந்த மாதிரி கேட்டிருக்கலாம் இல்லையா? ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஒன்றும் தெரியல, அதுல கொஞ்சம் சிரமமா போச்சு இல்லைங்களா? மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாயின்னு சொன்னானே அவர் யோசிக்கிறார். அதேபடி மறுபடியும் நான் என்னுடைய அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள போய் பிறந்து வர முடியுமா, எப்படி சாத்தியம், என்ன ஆண்டவர் சொல்றீங்கன்னு கேட்கிறார். புரிஞ்சுக்கல. எசேக்கியல்ல அது சொல்லப்பட்டு இருக்கிறது, அதைத்தான் இயேசு கிறிஸ்து பேசுறார். அதுக்குதான் ஆண்டவர் ஒன்று சொல்றாரு, நீ இஸ்ரவேல்ல போதகனா இருந்தோம், இதை அறியாமல் இருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. அதனால தெரிஞ்சுக்கணும், சரியான விதத்துல ஆண்டவரை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். திருப்ப சொல்றதுனால அதுவும் அப்படி ஒரு இடத்துல வச்சு சொல்லும் போது கண்டிப்பா ஒரு சில விதமான ஒரு என்ன சொல்றது, ஒரு மாதிரி கோபம் வரலாம், இல்லை குத்தலாம், எது நடந்தாலும் பரவாயில்ல. ஆனாலும் நான் சொல்ற அந்த வார்த்தையை சிந்தித்து பாருங்க சரிங்களா? அதை தாழ்த்திக்கிட்டு நம்ம போறது நல்லது. ஏன்னா சில இடங்கள்ல இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும்போது அது அவ்வளவு இனிமையாக இருந்து விடாது. நான் சொல்றேன், அது அவ்வளவு இனிமையா இருக்காது. குடும்பத்தை பத்தி ஒரு காரியத்தை சொன்னானே அது அவ்வளவு இனிமையா இருக்காது, கஷ்டமா இருக்கு. ஆனா சரி செய்துவிட்டு போகிற பொழுது அது இனிமையாக மாறும் என்று சொல்லிப்பாங்க. சரி செய்யாமையே இருந்தா இனிமையாக மாறாது, கசப்பு மேற்கொண்டு கசப்பாங்க. அது மாதிரிதான் வேத சத்தியங்களை நம்ம கேட்கிற பொழுது, வேதத்துல இருந்து நாம் ஒரு காரியத்தை பார்க்கிற பொழுது அதுக்கு நாம் தாழ்த்த வேண்டுமே தவிர அதுக்கு முரண்படிக்க கூடாது. நாம யாருன்னு சுயப்பெருமை பேசக்கூடாது இல்லைங்களா? அதெல்லாம் செய்யக்கூடாது. தப்பு அப்படின்னா தப்பு தான். 60 வயசு ஆனாலும் தப்பு தான்.
நாளைக்கு சாவ போறேன், இன்னைக்கே நமக்கு அது தப்புன்னு தெரிஞ்சாலும் அது தப்பு தான். அதனாலதான் சொன்னேன், குடும்ப உறவை பத்தி சொல்லுவாங்க இல்லைங்களா, வயசான காலத்துல இப்போ அவங்க 2 பேரையும் லவ் பண்ணுங்கன்னு சொன்னா சிரிப்பாங்க இல்ல. வயசான காலத்துல போய் நாங்க என்ன லவ் பண்ண முடியும்? அப்படின்னா லவ்னா என்ன நினைச்சுக்கிறாங்க? ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு போட்டு கடலுக்குள்ள கள்ளத்தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் லவ் அந்த மாதிரி எண்ணத்தை விதைச்சிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு அப்படி தெரியுது இல்ல. அது இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி ஒருவருக்கு மேல ஒருவர் அன்பு காட்டி இல்ல, ஒருவருக்கு ஒருவர் செய்ய தவறின காரியங்களுக்காக மன்னிப்பு கேட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருவருக்காக ஒருவர் வாழ்ற அந்த வாழ்க்கை லவ்னா அதுதான் லவ். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற லவ் அப்படியாவது லவ்னு சொன்னானே, நீங்க இந்த தியேட்டர்ல கார்னர் சீட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறது, ஐஸ்கிரீம் வாங்கி ஒரு ஷாப் போட்டு 2 பேர் இருக்கோன்னு ஒன்னு வாங்கி 2 பேர் இருக்கிறது, அது அதையும் சொல்லிடுறேன். நான் லவ்னோடனே அங்க போயிடுவாங்க. ஏன்னா சினிமா படங்கள்ல அதெல்லாம் காட்டி வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா, மரத்தை சுத்திக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. லவ்னா அன்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு ஒருத்தருக்காக ஒருத்தர் வாழ்க, ஒருத்தர் தவறை ஒருத்தர் ஏற்று ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுத்து கொண்டு அப்படி வாழ்றது. நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம பார்க்குறோம், சரியாக இயேசுவை நம்ம விசுவாசிகளேனா சரியான ரட்சிப்புல நம்ம போக மாட்டோம்னு சொல்லிப்பாங்க. சரி, இப்ப நம்ம கேள்வியோட பார்த்தோம். 4 காரியங்களை இதுல பார்த்திருக்கிறோம். கிறிஸ்துவின் மேல நம்முடைய பாவங்கள் சுமத்தப்பட்டது சரியா அப்படின்னு சொல்லும் போது தேவன் செய்வதெல்லாம் சரியானது. 2வது பார்த்தோம், இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமக்கும்படி கட்டாயப்படுத்தப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய மக்களுக்கும் இருக்கிற உறவு தான் அவரை அப்படி மறிக்கும்படி அதை செய்ய வைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதோடு 4வது நம்ம பார்த்தோம், பாவம் எப்படி நம்ம இடத்துல வந்ததோ அப்படியே ரட்சிப்பும் நம்ம இடத்துல வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாதாமாகிய முதல் மனிதன் பாவம் செய்து எப்படி உலகத்துக்குள் பாவம் வந்ததோ அதே போல 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அந்த எல்லா காரியத்தையும் நிறைவு செய்து அப்படி அவர் மேல விசுவாசம் வைக்கிற பொழுது அவர் மூலமாக இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ரட்சிப்பின் வார்த்தைகளைத்தான் தொடர்ந்து உங்களோடு கூட நான் பேசி கொண்டிருக்கேன். இதுல இருந்து 3 காரியங்களை சுருக்கமா பயன்பாடுகளாக நம்ம பார்த்து முடிக்கலாம். சுருக்கமா நான் உங்களோடு கூட சொல்லப்போம். முதல்ல நம்ம பார்க்கறது, கிறிஸ்துவின் மேல வைக்கப்பட்ட பாவத்தின் மிகுந்த பாரத்தை பற்றின அறிவு நமக்கு தேவை. நீங்க என்னைக்காவது உங்களுடைய சொந்த பாவத்தினுடைய பாரத்தை நீங்க நினைச்சு பார்த்திருக்கிறீங்களா? அது வெயிட் மாதிரி அமுத்திருக்கா? சரியா பாவத்தை குறித்து பார்த்தால் மட்டும்தான் அது தெரியும், இல்லைன்னா தெரியாது. அப்ப எல்லா காலங்களிலும் வாழ்ந்த எல்லா மக்களுடைய பாவமும் கிறிஸ்துவின் மேல வைக்கப்பட்டது என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன், கெச்சமண்ணை தோட்டத்துல அந்த பாவத்தினுடைய அழுத்தம் அதுதான் நரகத்துக்கே போகாமல் அவர் நரக துன்பத்தை அனுபவிக்க செய்தது. வேர்வை ரத்தமாக வடிந்ததும் கூட அதுதான். ரத்த நாளங்கள் எல்லாம் வெடித்தபடி ரத்தமாக வடிந்தது இல்லைங்களா? நம்ம போய் ஜெபம் பண்ணி ரத்தம்லாம் வராது. எதுக்கு அப்படி பண்றது? தப்பா புரிஞ்சு தப்பா பண்ண முடியும். அந்த பாரங்கள் எல்லாம் அழுத்தினதின் நிமித்தமாக அவர் அந்த விதமான வேதனை அடைந்தார். சிலுவையிலையும் கூட அத்தனை அடிகளை பட்டு அவமானங்கள் நிந்தைகளையும் பட்டு அவர் அத்தனை துன்பங்களையும் அடைந்தார். நம்முடைய சொந்த பாவ பாரம் நம்ம எங்க கொண்டு போய் சேர்த்தோம்னா நித்திய நரகத்துக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும். ஆனா தேவகுமாரன் தன்னுடைய மக்களுடைய முழு பாவ பாரத்தையும் சுமந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த சரியான புரிதல் மட்டுமே உங்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்தும். இன்னும் ரட்சிக்கப்படாத இருக்கிறவர்கள் நினைத்து பாருங்கள், இன்னும் இயேசு கிறிஸ்துக்கு வராத நீங்கள் நினைச்சு பாருங்க. உங்களுடைய பாவத்தை நீங்களே சுமந்து தொடர்ந்து வாழ்ந்து போவீங்கன்னு சொன்னா நீங்கள் நித்திய தண்டனைக்கு தான் போய் சேருவீங்களே தவிர வேற எதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிகழப்போவதில்லை. இங்க எந்த மாய்மாலங்களை பண்ணிக் கொள்ளலாம், இங்க எந்த காரணங்களை நாம் சொல்லிக் கொள்ளலாம், ஆனாலும் நமக்கு கிடைக்க போகிறது என்னவோ இயேசுவை விசுவாசியாமல் இருந்து இந்த விதத்துல பார்த்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை பிடித்து கொள்ளாமல் இருந்தா கிடைக்க போறது என்னமோ தேவ கோபம், அதனுடைய முழு வீச்சா இருக்கிற நரகத்துக்கு தான் போய் சேருவீர்கள்னு சொல்லிட்டாங்க. எத்தனை விதமான சாக்கு போக்குகள்னு பாருங்க மனுஷன். அங்க போயிட்டு இங்க போயிட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு அவங்க போகணும் இவங்க போகணும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. இயேசுவை பத்தி சொன்னீங்க நான் மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். டீ சாப்பிட போலாமான்னு கேட்டு பாருங்க, எந்த கடைக்கு போலான்னு கேட்பாங்க. சரிங்களா? டீ சாப்பிட போலான்னா வரங்குறீங்க, இயேசு விட்டீங்கன்னா ஏன் இப்படி பயப்படுறீங்க?
அப்படி என்னப்பா உங்களுக்கு செஞ்சுட்டாரு இயேசு? கேள்வி கேட்பார். அப்போ இயேசு நமக்காக செய்ததை நாம் விசுவாசிக்கணும். அப்ப கிறிஸ்துவின் மேல வைக்கப்பட்ட பாவத்தினுடைய மிகுந்த பாரத்தை நாம் பார்க்க வேண்டியது இருக்கு. அவர் நமக்காக செய்து முடித்த காரியத்தின் மேல் நாம் விசுவாசம் கொள்ளுகிற பொழுதுதான் நாம் அந்த ரட்சிப்பை அடைவோம். உங்கள ரட்சிக்கப்படாத இருக்கிறவர்கள் அதை நினைத்துப்பார். அதோடு ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவனுடைய ஆச்சரியமான அன்பை நாம் பார்க்க வேண்டும். நான் கணவன் மனைவி உறவை பத்தி நான் பேசிக்கிட்டு இருந்ததுக்கு காரணம் எல்லாம் இந்த இடையில கிறிஸ்து நம்ம மேல வச்ச அன்பு நமக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. இந்த குடும்ப ஆலோசகர் இடத்துல போறது, கட்ட பஞ்சாயத்துக்காரராட்ட 4 பேரை கூட்டிகிட்டு வந்து மாமனையும் மச்சானையும் வச்சுக்கிட்டு 2 பேர்த்துக்கு பேசி, பொண்ணு ஒடியாந்துருச்சுங்க அம்மா வீட்டுக்கு, 2 பேர்த்த வச்சு பேசி மறுபடியும் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுறது, இந்த கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பண்ணா அன்பும் வராது, தொடர்ந்து அவங்களால வாழ முடியாது. ஆனா என்ன பண்ணுவாங்க, போனா ஒதுக்கி வாழ்ந்து தொலைக்கலாமே, வேற வழியே இல்லை அப்படின்னு எத்தனையோ பெண்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எத்தனையோ பெண்கள் அப்படித்தான் வாழ்றாங்க. ஆண்கள் அடிமைப்படுத்தி வைத்து வாழ்ந்துக்கிட்டு, அவங்கள அடக்கிக்கிட்டு ஆண்டுகிட்டு, அவங்களுக்கு இருக்கிற சுதந்திரத்தை எல்லாம் பறிச்சுக்கிட்டு, பெண்ணுன்னா ஒரு மிஷின் மாதிரி தான். மிஷின் மாதிரி குழந்தை பக்கத்துக்கு மட்டும்தான் பிள்ளைகள் பெண்கள் வச்சு அப்படி மிஷின் மாதிரி வச்சுக்கிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அவ்வளோதான், அவன் பாட்டுக்கு போயிடுவான், மாப்பிள்ளை மாதிரி போயிட்டு கல்யாணம் ஆகி. பொறுப்புகள் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் செய்ய மாட்டேன். கிறிஸ்து நமக்காக செய்து முடித்த பணி நம்மளை நித்தியத்துல சேர்க்கிற வரைக்கும் நடத்துறாராம். ரட்சிக்கப்பட்டவர்களை ஒரு நாள் நம்ம எவ்வளோ காரியம் நம்ம செஞ்சிடறோம், தப்பு செஞ்சிடறோம் இல்லைங்களா? ஆண்டவர்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்கிற பொழுது ஆண்டவர் நம்ம மன்னிக்கிறாராம், நம்மளை அரவணைக்கிறார், அன்பு கூறுறார். நம்ம தப்பு பண்ணும் போது நமக்கு கண்டிக்கிறார், நீ பண்றது தப்பு, நீ எனக்கு விரோதமா தப்பு செய்யற அப்படின்னு சொல்றார். நமக்கு அதை உணர்த்துறார் இல்லைங்களா? நம்ம மேல அன்பு கூர்ந்து அதெல்லாம் செய்யறார். செஞ்சு அந்த உறவத்தான் வச்சிருக்கிறாரே தவிர நம்மளை நீ எனக்கு கீழ்ப்படியிலின்னு பார்க்க மாட்டார். மெய்யாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்லைங்களா? அன்பு கூர்ந்து நம்மளை நித்தியத்துக்கு கொண்டு போகிற வரைக்கும் இந்த வார்த்தைகள்லாம் கொடுக்கறது கூட கிறிஸ்து தீர்க்கதரிசியாக இருந்து வார்த்தையின் மூலம் பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி வேத சொல்லுங்க இல்லைங்களா? எத்தனையோ பேர் காதுகள் கேட்காத வார்த்தைகளை கேட்கறீங்க இல்லைங்களா? கேட்கறீங்க பாருங்க, அவருடைய அன்பு ஆச்சரியமானதுன்னு சொல்லி பார்க்க அதை நம்ம பார்க்கணும். வேதம் சொல்லுகிற பொழுது ரோமர் 5:8 நம்ம பார்த்தோம்னு சொன்னா, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறது. நாம் பாவிகளா இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்ததினால தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? கிறிஸ்து தாமே வந்து மரித்தார்னு சொல்றோம். அப்ப தேவன் அன்புன்னு சொன்னா கிறிஸ்துவும் அங்க அன்பு கூர்ந்து வந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். அப்ப நல்ல ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, கிறிஸ்து நம்மை விரும்பி நேசிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டு பாருங்க. எந்த நன்மையோ அழகோ நம்ம இடத்துல இல்லை, ஆண்டவர் நம்ம மேல அன்பு கூர்ந்து நம்ம நேசித்தார் என்று சொல்லி பார்க்கணும். இப்போ நம்ம மாதிரியான அக்கிரமான பாவிகளை வெளியேதான் தள்ளணுமே தவிர நம்மளை நேசிக்க முடியாத அவருடைய பரிசுத்த தன்மையின்படி பார்த்தான் இல்லைங்களா? பார்த்தா தள்ள அப்படி நேசிக்க முடியுமா? நேசிக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும், அவருடைய அன்பின் வார்த்தைகள் எல்லாம் விவரிக்க முடியாதது என்று சொல்லி நாம் பார்க்கணும். இப்ப கிறிஸ்து தம்முடைய மக்கள் மேல வைத்திருக்கிற அன்பினுடைய ஆழத்தை நீங்க உணர்ந்து பார்த்திருக்கிறீங்களா? அன்பே அன்பேன்னு பாட்டு பாடினா மட்டும் இல்லைங்க, அந்த அன்பை நாளெல்லாம் உணர்வு. அந்த அன்பு தான் உங்களை கிறிஸ்துவுக்கு நேரா நடக்க செய்யும். நீங்கள் திருப்ப ஒருவரை ஏதேனும் செய்து அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த அன்பு எப்படிப்பட்டதா இருக்கும்? அது எவ்வளவு நமக்கு வெட்கத்தை உண்டாக்கி விடுவார், நமக்கு எவ்வளவு சோர்வு உண்டாக்கி இருப்பார். அந்த அன்பை நம்ம பார்க்க கத்துக்கணும். அந்த அன்பை உணராம நீங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில தொடர்ந்து பரிசுத்தமாக வாழ முடியாது. கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு சொல்லும் பொழுது முக்கியமான 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன், 4 காரியங்களே சொல்றேன். என்னது? தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சபை வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை எல்லாத்தையும் உள்ளடக்கினதுதான் பரிசுத்த வாழ்க்கை அப்படின்றது. பரிசுத்த வாழ்க்கை என்பது 2 கையையும் வெட்டத்தை பார்த்து விரித்து கொண்டு பாட்டு பாடுறது இல்லை.
அதுதான் பரிசுத்த வாழ்க்கைன்னு நினைச்சிடக்கூடாது. நீங்க கணவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது நீங்க பரிசுத்த வாழ்க்கையை வாழ்றீங்க. கடவுள் சொன்ன மாதிரி கணவன்மார்கள் மனைவியை நேசித்து அப்படி நடத்துகிற பொழுது, மரியாதையோடு நடத்திக்கிட்டு போகிற பொழுது அவர்கள் அந்த வாழ்க்கையை பரிசுத்தமா வாழ்றாங்க. தனிப்பட்ட விதத்துல தேவனோடு இருக்கிற உறவுல ஒவ்வொருவரும் அப்படி வாழ வேண்டும். சமுதாய நடவடிக்கைகள்லயும் அது மாதிரிதான் வாழ வேண்டும். சபையிலும் அந்த விதமாக ஒழுக்கத்தோடு இருந்து வாழ வேண்டும். சபையில இருந்து வாழ வேண்டும். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். பாருங்க, இயேசுனுடைய அன்பு நமக்கு இந்த ஆச்சரியமான அன்பை நம்ம அனுபவிக்கிறீங்கன்னா நம்ம வாழ முடியும். ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம், உண்மையால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்களா இல்ல, இதெல்லாம் அந்த விதத்துல ஆண்டவருடைய அன்பு, ஆச்சரியமான அன்பை நீங்க அனுபவிக்கிறீங்களா? இன்னைக்கு நான் சொன்ன ஒரு வார்த்தைகளே அது ரொம்ப முக்கியமானதா சொன்னேன். எபேசியர்ல இருந்து, கிறிஸ்து சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொரு கணவனும் மனைவியை போஷித்து காப்பாற்று. சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல ஒவ்வொரு மனைவியும் கணவனுக்கு கீழ்ப்படிய கடவான்னு சொல்லு. எவ்வளவு அற்புதமான ஆச்சரியமான காரியத்தை இல்ல நம் குடும்பம் எந்த விதத்துல இருக்கணும், எந்த விதத்துல ஏற்படுத்தப்பட்டு இருக்குதுங்கிறத நமக்கு சொல்லுவேன். ஆதாம் ஆதியாமத்துல பாட்டே பாடியிருக்காரு தெரியுங்களா, லவ் சாங்ஸ். அப்படியெல்லாம் நாங்க படிச்சது கிடையாது. ஒரு முறை கூட நாங்க அந்த மாதிரி கேட்டதே இல்லையே. ஆதாம் பாட்டு பாடியிருக்காரா? ஆமா, பாட்டு பாடியிருக்காரு. ஆனா படிச்சீங்கன்னா பைபிள்ல படிச்சா பாட்டா தெரியாது. மூலமொழிகள்ல போய் பார்த்தா அது பாட்டார். இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாமிசத்திலும் மாமிசமுமா இருக்கிறான்னு சொல்லுது இல்லையா, அது மூலமொழியில, அது பாட்டு துணியில. ஆண்டவர் கரெக்டான பெண்ணை தேர்ந்து கொண்டுட்டு வந்து கொடுக்குற பொழுது நான் ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு பாட்டு பாடுறேன். இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாமிசத்தில் மாமிசமா இருக்கு. பாடுவீங்களா? பாட முடியுமா? பார்க்க முடியுமா? முதல்ல பார்த்து பேச முடியுமா? இப்ப பாருங்க, அந்த உறவை நம்ம சரியா பார்த்தா மட்டும்தான் இந்த வாழ்க்கையெல்லாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்த. இப்ப கிறிஸ்துவனுடைய ஆச்சரியமான அன்பை நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு பாருங்க.